Arraign Nora. Yours is, I think, Arraign Narayanan. Email, search email. Is it Arraign? ARRAIN? Narayan? Email is yes. ARRAIN, correct. Email is ANARRAIN. Oh, ANA. It is ANA. Sorry. Yeah, okay. AIN, yes. அவர் இங்கே இணைந்திருக்கிறார். அவர் பேசுவதற்கு முன்னால் அவரை பற்றிய ஒரு முழுமையான அறிமுகத்தை நான் நிகழ்த்த இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவரை நான் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த நூலினுடைய ஆசிரியர் என்று மட்டுமல்ல, அவர் பெங்களூருவில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வழக்கறிஞருக்கான கல்லூரியிலும் அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை பற்றிய முழுமையான அறிமுகத்திற்கு செல்வதற்கு முன்னால் நாம் முதலில் இந்த நூலை அறிமுகப்படுத்தி இருக்கிற விபா கணேசன் அவர்களை இங்கே நூலை முதலில் அறிமுகப்படுத்துமாறு அழைக்கிறேன். கணேசன், நீங்க நூலை அறிமுகப்படுத்தலாம். பாலம் வாசகர் வட்டத்தினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலம் வாசகர் வட்டத்தினுடைய 452வது கூட்டம். இந்த கூட்டத்தில் India's declared emergency, constitutionalism and the politics of resistance அரவிந்த் நாராயண் எழுதிய இந்த நூலை அறிமுகம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்காக பாலம் வாசகர் வட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அவசர நிலை என்ற வார்த்தை முதலாக 1975ஆம் ஆண்டில்தான் பெரும்பாலான மக்களுக்கு அறிய வந்தது. நான் அந்த காலத்தில் சென்னை மாநில கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நேரம். அப்போதுதான் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த அவசர நிலையினுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தமிழ்நாடு இருந்த ஒரு காலமாகவும் இருந்தது. ஒரு 76 ஜனவரி 31 77வது வருஷம் மார்ச் மாதம் வரையில் இந்த அவசர நிலை தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக அமலாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னாக சிறந்த தொழிற்சங்க தலைவரான சவுந்தரராஜன் அவர்களை ஒரு பேட்டிக்காக சந்திக்கவிருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய பழைய செயல்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, அந்த பேட்டியின் போது அவர் இந்த அவசர நிலையை பற்றிய ஒரு சித்திரத்தை கொடுத்தார். அதில் குறிப்பாக அந்த அவசர நிலையின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மோசமாக தொழிலாளர்களை பாதித்தது என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்து விட்டு ஒரு வார்த்தையை மிக சாதாரணமாக எனக்கு முன்னால் வைத்தார். அதுதான் அறிவிக்கப்படாத அவசர நிலை. இந்த அறிவிக்கப்படாத அவசர நிலை என்பது இன்று நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மிகுந்த ஆதாரங்களுடன் இந்த நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று குறிப்பிடலாம். இந்த நூல் 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. இதில் 1975ஆம் ஆண்டில் முதலாக நாட்டில் உள்நாட்டு அவசர நிலை என்பது பிறப்பிக்கப்பட்ட போது அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த நேரத்தில்
எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை விவரமாக இந்த முதல் பாகம் தெரிவிக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்த அவசர நிலையின் போது இந்திய நாட்டில் முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள், செயல்பாட்டாளர்களை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்தார்கள். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இருந்த மிசா என்ற சட்டத்தின் மூலமாகவும் கைது செய்யப்பட்டனர். இன்றைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட இந்த மிசா சட்டத்தின் கீழ் 1976 வருஷம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இது போன்று இந்தியா முழுவதும் பல ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டனர் அந்த அவசர நிலை காலத்தில். இந்த தடுப்பு காவல் சட்டம், அதனுடைய வரலாறு, பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் பொழுதே இந்த தடுப்பு காவல் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு விடுதலை போராட்டத்தை எப்படியெல்லாம் நசுக்கினார்கள், அதற்கான பின்னணி, இதையெல்லாம் இந்த 2வது அத்தியாயம் இந்த நூலில் தெளிவாக சொல்கிறது. அதற்கு அடுத்த 3வது பாகம் என்பது கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டில் இருந்து வரும் மோடி தலைமையிலான ஆட்சியின் செயல்பாடுகள் பற்றியும், அந்த ஆட்சியில் எப்படி ஜனநாயக உரிமைகள் முழுமையாக நசுக்கப்பட்டு ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவி வருகிறது என்பதை இந்த அத்தியாயம் மிக விரிவாக விளக்குகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தடுப்பு காவல் சட்டம் என்பது மிசாவிலிருந்து தொடங்கி மிசா, தடா, போட்டா, உவாப்பா, என்ஐஏ போன்ற பல சட்டங்களை பயன்படுத்தி சமூக செயல்பாட்டாளர்களை அடக்கி ஒடுப்பது என்பது மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக 2019 2வது முறையாக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த நடவடிக்கைகள் மிக தீவிரமாக நடந்து வருகின்றன. மிக சமீபத்தில் கூட குஜராத்தை சேர்ந்த ஜிகேஷ் மேவானி அவர்கள் ஒரு ட்விட்டரை பிரதமருக்கு எதிராக எழுதியதற்காக அசாமில் அவர் இருந்த பொழுது அவரை அசாம் போலீசார் கையெழுத்து செய்து அசாமுக்கு அழைத்து சென்று அந்த வழக்கில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட உடனேயே அவர் மீது வேறொரு பொய் வழக்கை போட்டு அந்த வழக்கும் இன்று அசாம் பார்பேட்டா நீதிமன்றம் இன்று அவரை விடுதலை செய்திருக்கிறது. இப்படி செயல்பாட்டாளர்களை செயல்பட வைக்காமல் இருப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இன்றைய அரசு எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதற்கு இது மிக சமீபத்திய உதாரணமாக இருக்கிறது. அதே போன்று இந்த அத்தியாயத்தில் பீமா கரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்ட 16 பேர், BK-16 என்ற சொல்லடையுடன் இவர்களை பற்றிய விவரங்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தடுப்பு காவல் சட்டம் எந்த அளவுக்கு தீவிரமாக மிக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்பாட்டாளர்களை முடக்குகிறது என்பதையும் மிக விரிவாக இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய ஊடகம் எந்த அளவிற்கு ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக, மக்களினுடைய நலன்களுக்கு செவிசாய்க்காத ஒரு ஊடகமாக தொடர்ந்து இருந்து வருகிறது என்பதை பல்வேறு உதாரணங்கள் மூலமாக இந்த நூலில் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். அதை போன்றே நீதித்துறை, இந்தியாவினுடைய நீதித்துறை அதனுடைய அடிப்படை அம்சமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்ற கடமையை முழுமையாக நிறைவேற்றாமல் எந்த அளவிற்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு தன்னுடைய பொறுப்பை கைகழுவி கொண்டிருக்கிறது என்பதை மிக விரிவாக இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் அரவிந்த் நாராயணன் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார். அதை போன்றே குடியுரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் CAA, இதன் மூலமாக இந்தியாவினுடைய
குடிமக்களை பாதிக்கக்கூடிய, அதிலும் முக்கியமாக சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள், அதே போன்று காஷ்மீர் மாநிலத்தை அதனுடைய அடிப்படையான தன்மைகள் அனைத்தையும் விலக்கி கொண்டு முழுமையாக அதை ஒரு நேரடியான மத்திய அரசினுடைய ஆட்சி பகுதியாக செயல்படுத்தும் போக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியும் அவர் விரிவாக எழுதியிருக்கிறார். அதே போன்று சபரிமலா வழக்கு மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அன்றைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருந்த அமித்ஷா மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். இறுதியில் அதை மீண்டும் பரிசீலனை செய்வதாக சொல்லி அதை இப்போது கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். இது போன்று நாட்டில் நடக்கக்கூடிய சட்டபூர்வமாக இல்லாத நடவடிக்கைகள் அனைத்தையும் தொடர்ந்து நடத்துவதற்கான எல்லா வசதிகளையும் இன்றைய இருக்கிற ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையும் முழுமையாக உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த அத்தியாயத்தில் பல்வேறு உதாரணங்கள் மூலம் ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த ஆட்சி அமைப்பின் ஒரு தூணாக விளங்கும் நிர்வாகத்துறை, அரசு நிர்வாகத்துறை எந்த அளவிற்கு ஆட்சியாளர்களுடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதையும், அதை மக்கள் எந்த விதத்திலும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நீதித்துறையே பணிய வைக்கும் வகையில் தன்னுடைய உத்தரவுகளின் விவரங்களை பொதுப்படையாக வெளியிடாமல் சீல்டு கவர் மூலமாக நீதிமன்றங்களுக்கு சமர்ப்பிப்பது என்ற ஒரு வழக்கத்தை மிக உறுதியோடு இந்த நிர்வாகம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இதையும் இந்த நீதித்துறை கேள்வி கேட்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதையும் பல்வேறு வழக்குகளில் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இந்தியாவினுடைய குடிமக்களுக்கு தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான உரிமையை வழங்குகின்ற ஒரு சட்டம். ஆனால் இன்று அந்த சட்டமானது கிட்டத்தட்ட காலாவதியான வகையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதைத்தான் இந்த நிர்வாகம் தன்னுடைய ரகசிய நடவடிக்கைகள், ரகசிய உத்தரவுகளை யாருடைய கண்ணிலும் படாமல் இருப்பது என்ற வகையில் நீதித்துறையின் உதவியோடு இன்றும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு தொடர்ச்சியான ஒரு இதுவாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த நூலினுடைய 4வது பாகம் என்பது எதேச்சாதிகாரத்தை நோக்கி என்ற தலைப்பிலானது. இந்த பகுதி இந்தியாவினுடைய மக்களின் அரசியல் வாழ்க்கை, அவர்கள் வகிக்கின்ற சமூகம் ஆகியவற்றை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதை பல்வேறு உதாரணங்கள் மூலம் ஆசிரியர் எடுத்து கூறியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் எந்த காலத்திலும் மக்கள் அரசியல் உணர்வோடு இருக்கக்கூடாது, அரசியல் உணர்வை பெறக்கூடாது என்ற வகையில் அவர்களை இருட்டில் ஆழ்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் தனிநபர்களை மற்றவர்களோடு இணைய விடாமல் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான வகையில் எல்லாவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பீமா கரேகன் வழக்கில் 16 பேர் செயல்பாட்டாளர்கள், முக்கிய செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள்
இவர்கள் அனைவரையும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் தள்ளி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைதான் கப்பன் என்ற கேரளாவினுடைய பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றிருந்த பொழுது, செய்தி சேகரிக்க சென்றிருந்த பொழுது, அந்த பத்திரிகையாளரை கைது செய்து இன்று வரையில் அவர் ஜாமீனில் வரவிடாதபடி தொடர்ந்து அவரை சிறையில் ஆழ்த்திக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு எதேச்சாரியா போக்கு பாஜகவினுடைய மத்திய அரசு, அதே நேரத்தில் பாஜகவின் தலைமையிலான மாநில அரசுகள் அனைத்தும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை இந்த எதேச்சாதிகார பயணம் என்பதை இந்த பகுதி குறிப்பிடுகிறது. இதன் பகுதியாக பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்களுடைய கருத்துக்களையும் இந்த பகுதி மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய முதல் தடுப்பு காவல் சட்டத்தை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு என்று குறிப்பிடப்படக்கூடிய ஏகே கோபாலன் விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கில் எப்படி கருத்துரிமை, செயல்பாட்டு உரிமை அவசியம் என்பதை தடுப்பு காவல் சட்டத்தினுடைய மக்கள் விரோத போக்கை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இந்த வழக்கினுடைய விவரங்கள், இதே போன்ற உச்சநீதிமன்றத்தின் வழக்குகள், குறிப்பிட்ட தொடர்ச்சியான வழக்குகள் அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமைகளை அடிப்படையில் எத்தகைய தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதையும் இந்த நூலில் மிக விரிவாக எடுத்து கூட்டியிருக்கிறார். அதற்கு அடுத்து 5வது பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியின் தலைப்பு வாட் இஸ் டு பி டன், என்ன செய்ய வேண்டும். இந்த என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தை மிகவும் பிரபலமானது, உலக அளவில் பிரபலமான ஒரு வார்த்தையாகும். ரஷ்ய புரட்சியினுடைய மகத்தான தலைவரான லெனின் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலேயே ஒரு நூலை எழுதினார். அன்றைக்கு இருந்த ரஷ்யாவினுடைய நிலைமைகளை கணக்கில் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்களின் முன்பாக வைத்தார். அதே போன்று இன்றைய நிலைமையை நமக்கு முன்பாக இதற்கு முந்தைய 4 அத்தியாயங்களில் பகுதிகளில் குறிப்பிட்டிருந்த ஆசிரியர் இந்த 5வது பகுதியில் வாட் இஸ் டு பி டன் என்ற தலைப்பில், என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இதற்கு எதிராக எப்படியான ஒரு எதிர்ப்பு குரலை, எதிர்ப்பு நடவடிக்கையை நம்மால் செய்ய முடியும் இன்றைய சூழ்நிலையில் என்பதற்கான பல்வேறு சர்வதேச அனுபவங்களை முன்னோடியாக கொண்டு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மிக விரிவாக, மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் கொடுத்திருக்கிறார் என்று குறிப்பாக சொல்லலாம். இதில் சுருக்கமாக சொல்வதென்றால், இன்றைய ஆட்சியை கண்டு அச்சம் கொண்டுள்ள, கூட்டாட்சி கொள்கைக்கு ஆதரவாக உள்ள, அம்பேத்கரின் கொள்கையை ஏற்கின்ற, உணவு, உடை, திருமணம், வழிபாடு ஆகிய அனைத்திலும் தங்கள் தனிப்பட்ட உரிமையை பாதுகாக்க விரும்புகின்ற, சிறுபான்மை மத நம்பிக்கைகளை கொண்ட, பெரு நிறுவனங்களின் பக்கமே சாய்ந்திருக்கும் அரசின் கொள்கையை ஏற்க விரும்பாத, விவசாயிகளின், மீனவர்களின், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போன்றவர்களின் தாங்கள் எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ள, தொழிலாளர்களின் நலன்களை குறித்து கவலை கொள்கின்ற, மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற ஒவ்வொருவரையும் அரசின் கொள்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு ஒன்றிணைப்பதுதான் இவர்கள் அனைவருக்குமே பயன் அளிப்பதாக இருக்கும் என்று இறுதியாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த 5வது பாகத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது 4வது பாகத்தில் எதேச்சாதிகார ஆட்சி என்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த 5வது பாகத்தில் இந்த ஆட்சி ஒரு
முற்றுரிமை ஆட்சி என்பதை நோக்கி செல்கின்றது என்பதை மிக விரிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த முற்றுரிமை என்பது டோட்டலிட்டேரியன் ஸ்டேட். அதைத்தான் நான் தமிழில் முற்றுரிமை ஆட்சி என்று குறிப்பிடுகிறேன். இந்த முற்றுரிமை ஆட்சி என்ற திட்டத்தினால் பாதிக்கப்பட இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும், சமூக குழுக்களும், சமூக இயக்கங்களும் ஒன்றிணைந்து அதை தடுக்க முயற்சிக்கவில்லை என்றால் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெற்றுவிடும் என்பதே உண்மையாகும் என்று மிக தெளிவாக ஆசிரியர் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான முன்னுதாரணம் இருக்கிறது. அதுதான் ஜெர்மனியின் நாஜி ஆட்சி. அந்த ஆட்சி எப்படி ஆட்சியை கைப்பற்றியது என்ற வரலாறும் மிக நீண்ட வரலாறு. அந்த ஆட்சியில் இருந்த ஜெர்மானியர்கள் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு நாசிகர்களுக்கு இருந்தாலும் அந்த நாசிகளுக்கு கிடைத்த வாக்குகள் என்பது கிட்டத்தட்ட 30% மட்டும்தான். இருந்தாலும் அவர்களுக்கு முழுமையான அதிகாரம் கிடைப்பதற்கான வசதியை அன்றிருந்த குடியரசுத் தலைவர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். சான்சலர் என்ற பதவியை அவருக்கு வழங்கினார். அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நடவடிக்கைகளின் மூலமாக நாசி ஆட்சி தன்னுடைய ஆட்சியை 1000 ஆண்டுகளுக்கான ஆட்சி என்று அறிவித்து ஜெர்மனியை மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கடித்தது. இதுதான் நம் முன்னால் உள்ள வரலாறு முன் உதாரணமாகும். அந்த நேரத்தில் ஒரு கவிஞர் மார்டின் நிமோலர் என்பவர் எழுதிய ஒரு கவிதை, அந்த கவிதையைத்தான் ஆசிரியர் இறுதியாக இந்த நூலின் இறுதியாக கொடுத்திருக்கிறார். அந்த கவிதை, அவர்கள் முதலில் சோஷலிஸ்டுகளை தேடி வந்தார்கள். அப்போது நான் குரல் எழுப்பவில்லை, ஏனென்றால் நான் சோஷலிஸ்ட் அல்ல. பின்பு அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள். அப்போதும் நான் குரல் எழுப்பவில்லை, ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. அதன் பின்பு அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள். அப்போதும் நான் குரல் ஏதும் எழுப்பவில்லை, ஏனென்றால் நான் யூதன் அல்ல. பின்பு அவர்கள் என்னை தேடி வந்த போது எனக்காக குரல் கொடுக்க அங்கே யாருமே இல்லை என்ற இந்த கவிதை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகளாக நாசிசத்துக்கும் பாசிசத்துக்கும் எதிராக போராடுகிற அனைவரின் உதடுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிற இந்த கவிதை. இந்த கவிதையை ஆசிரியர் தனது இறுதி முத்தாய்ப்பாக தன்னுடைய நூல்கிறார். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கவிதை எனக்கு, நான் ஜெர்மனியில் நாசி ஆட்சி உருவான பிறகு அதனுடைய முதல் திட்டமாக கம்யூனிஸ்டுகளை வேறறுக்க வேண்டும் என்பதுதான் இருந்தது. அதற்கான ஒரு திட்டமாக ஜெர்மனியினுடைய பாராளுமன்றமான ரைஸ்டாக் என்ற கட்டிடத்தை தீ வைத்து கொளுத்துவது என்ற ஒரு திட்டத்தை, சதி திட்டத்தை நிறைவேற்றி அவ்வாறு தீ வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்று குற்றம் சாட்டி டிமிட்ரோ என்ற பல்கேரிய நாட்டு தலைவரையும் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரையும் கைது செய்து அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு நடத்தினார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்த்து அவர் நீதிமன்றத்தில் ஆற்றிய வழக்காடு, அந்த உரையை நான் தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது அந்த நாசி ஆட்சியினுடைய தொடக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை 1933-34 மிக தெளிவாக தோலுறுத்தி காட்டிய ஒரு வழக்குரை, கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ், நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளைத்தான் நான் தமிழில் பண்ணியிருந்தேன். பாசிஸ்ட் நீதிமன்றத்தில் டிமிட்ரோ என்ற தலைப்பில் அந்த நூல் வெளிவந்தது. இந்த
கவிதையை படித்தவுடன் எனக்கு அந்த நூல்தான் உடனடியாக நினைவுக்கு வந்தது. இன்று உலகம் பூராவிலும் பல பகுதிகளில் இத்தகைய சர்வாதிகார போக்கு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இங்கே இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு போக்கு படிப்படியாக வலுப்பெற்று வருகிறது என்பதை அறிவுபூர்வமாக பல்வேறு ஆதாரங்களுடன் அதனுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய தன்மையை எப்படி படிப்படியாக உருக்குலைத்திருக்கிறார்கள் என்பதை மிக ஆழமாக மிக தெளிவாக உரிய ஆதாரங்களுடன் பல்வேறு வழக்கு விவரங்களுடன் ஆசிரியர் இந்த நூலில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நூல் இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதை தொடர்ந்து பல்வேறு மொழிகளிலும் மக்களிடையே பரப்புவதற்கான முயற்சியை நாம் அனைவரும் எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த முயற்சியை இறுதிப்படுத்திய ஆசிரியர் அரவிந்த் நாராயணன் அவர்களுக்கு ஒரு சமூக சிந்தனையாளன் என்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இந்த நிலைமையை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு மன உறுதியை வழங்கும் வகையில் எல்லா விதமான முயற்சிகளையும் அவர் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நூலை நமக்கு அளித்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலுக்கு அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு அளித்த பாலம் வாசகர் வட்டத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் மிக மிக முக்கியமானது. இது அனைவருக்கும் போய் சேர வேண்டிய முக்கியமான ஒரு நூல் என்ற வகையில் இதை எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் இந்திய மொழிகள் அனைத்திலும் வெளியிடுவதற்கான முயற்சிகளை ஆசிரியர் அரவிந்த் நாராயணன் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அறிமுக உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தீபா கணேசன் அவர்களே. ரொம்ப மிகப்பெரிய ஒரு நூல். கிட்டத்தட்ட படிக்க ஆரம்பித்தால் ஒரு 14-15 மணி நேரம் தேவைப்படும். அத்தகைய நூலினுடைய சாராம்சத்தை ரொம்ப எளிமையாக நீங்க அருமையாக ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் உங்களுடைய மேற்கொண்ட பங்களிப்பு என்பது இந்த உரையாடலுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக இங்கே நம்மிடையே வந்திருக்கக்கூடிய இந்த நூலினுடைய ஆசிரியர் அரவிந்த் நாராயண் அவர்களை நம்முடைய பாலம் வாசகர் சந்திப்பின் சார்பிலே வருக வருக என்று இந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன். அவரை பற்றி அவர் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்மிடையே கொடுத்திருக்கிறார். அரவிந்த் நாராயண் அவர்கள் ஸ்கூல் ஆஃப் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்துல வருகை தரு பேராசிரியராக அங்கே பணிபுரிகிறார். அதே போல NLSIU அதாவது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி, நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி என்கிற மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் பெங்களூருவில் இருக்கிறது. அதுல பணிபுரிகிறார். அத்துடன் அவர் ஒரு நூலில் இணைந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து லா லைக் லவ், queer perspective on law. அதே போல இன்னொரு நூலுக்கும் இணைந்து அவர் எழுதியிருக்கிறார், breathing life into the constitution. இது அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள். தற்போது இந்த undeclared emergency என்கிற இந்த நூல் பரவலாக ஒரு அறிவுத்துறையினர், குறிப்பாக மக்களுடைய ஒரு உரிமைக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய கவனத்தையும் பெற்றிருக்கிற நூல் என்று நாம் இந்த நூலை குறிப்பிடலாம். இந்த நூல் வந்து இப்போ என்னுடைய பாதி வாசிப்பை நான் கடந்திருக்கிறேன். பாட்காஸ்ட்ல இந்த நூலை பற்றி அவர் ஒரு இன்டர்வியூ நேர்காணல் ஒன்று கொடுத்திருக்கிறார். அதையும் நான் முழுமையாக கேட்டேன். நூலினுடைய சாராம்சம் அதில் வந்திருக்கிறது. இந்த நூல் வந்து ஏற்கனவே விபா கணேசன் அவர்கள் சொன்ன மாதிரி
எமர்ஜென்சியிலிருந்து துவங்கி இன்றைக்கு வரைக்கும் துவங்கி அது விஷயங்களை சொல்லி விடுவதுடன் நின்று விடுவதில்லை. இந்த மாற்றத்திற்கு நாம் என்ன செய்வது, வாட் இஸ் டு பி டன், என்ன செய்யலாம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கார். இந்த நேரத்துல அந்த நூலினுடைய ஆசிரியர், இந்த மாதிரியான ஒரு இந்திய அளவில் சென்று சேர்ந்திருக்கிற ஒரு நூலினுடைய ஆசிரியர் நம்மிடையே வந்திருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு. அவர் தன்னுடைய பல வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு நம்மிடையே உரையாட வந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கவனித்து வரும் வாசகர்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் அனுப்புங்கள், அதையும் நாங்கள் முறையாக அவரிடத்தில் வைத்து நாம் அந்த உரையாடலை நிகழ்த்தலாம். இந்த உரையாடலுடைய துவக்க நிகழ்ச்சியாக நான் கேட்க நினைப்பது என்னவென்றால், இந்த நூல் எழுதுவதற்கு நிச்சயமாக ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்பட்டிருக்கு, பெரிய முயற்சி தேவைப்பட்டிருக்கு. ஆகவே இந்த மாதிரியான ஒரு நூலை எழுதுவதற்கு உங்களுக்கு உத்வேகம், தி வே இன் விச் திஸ் ஹஸ் pre-written என்று உங்களை தள்ளியது எது? which thing actually is forced you to write a book like this? So with that we can start the discussion, please. Thank you to both Mr. Ganeshan and Mr. Sahasranamam for Mr. Ganeshan, for the great trouble and effort you took in reading the book in such detail and summarizing the various parts with such passion and interest. Thank you. Really, thank you for the honor of the wonderful kind of involvement in the book. And Mr. Sahasranamam, thank you for hosting me and asking me to come and speak in this event. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், நான் வீட்டில் தமிழ் தான் பேசுகிறேன், ஆனால் நம்ம தமிழ் கொஞ்சம் பெங்களூர் தமிழ். அவங்க பேசுறது கேட்டாக்கா அந்த ಅನ್ಡಿಕ್ಲೇರ್ಡ್ ಎಮರ್ಜೆನ್ಸಿನ ಕನ್ನಡದಲ್ಲಿ சொன்னா எனக்கு ஆகுது, ಆ ಘೋಷಿತ ತುರ್ತು ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. ಅದೇ ತಮಿಳ್ಗೆ ಬಂದಾಗ பார்த்தாக்கா இந்த ஒரு வேர்டு கூட வரல, அவ்வளோ கஷ்டம் ஆகுது எனக்கு தமிழ்ல இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுன்னு பேசணும்னாக்கா. அதை இப்போதான் சார் கேட்டிருந்தேன், என்ன வேர்டு மாபனா என்ன வேர்டு யூஸ் பண்ண முடியும், இல்லைனாக்கா டோட்டாலிட்டின்னு என்ன வேர்டு யூஸ் பண்ணும். இப்போ நீங்க கணேசன் நீங்க சொன்னீங்க கொஞ்சம் தெரிஞ்சிச்சு என்ன மாதிரி வேர்டு அதுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ கூட நான் தமிழ்ல ஒன்றும் பேசுறதுக்கு ட்ரை போறதில்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஆகும். அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன், எல்லாவது கொஞ்சம் எல்லாம் தமிழ் கொஞ்சம் ட்ரை பண்றேன். அது கேட்ட பிரச்சனை, இந்த மாதிரி புக்கு நீங்க எப்படி எழுதுறதுக்கு வந்தீங்க அந்த பிரச்சனைக்கு கேட்டேங்க நீங்க. அது நான் இங்க பெங்களூர்ல நம்ம ஆக்டிவிசம்லேயே கொஞ்சம் இன்வால்வ் பண்ணியிருந்தோம். நான் ಇದು ಮುನ್ನೆ ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ಲಾ ಫೋರಮ್ ಅಂತ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ವೇಲೆ பண்ணியிருந்தேன் ನಾನು. ಹಿಂಗೆ ವೇಲೆ பண்ணியிருந்தாக்க கொஞ்சம் ಬೇರೆ ಸೋಷಿಯಲ್ ಇಶ್ಯೂಸ್, என்னென்ன ಸೋಷಿಯಲ್ ಇಶ್ಯೂಸ್ இருக்கோ ಅದು கொஞ்சம் ಇಂಟ್ರೆಸ್ಟ್ இருந்துச்சு. ಅದ್ರ ಬಗ್ಗೆ கொஞ்சம் ತಿಳುವಳಿಕೆ ಕೂಡ ಬಂತು. ಕನ್ನಡ ಇಂಗ್ಲಿಷ್ ತಮಿಳ್ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವಾಗ. ಸೊ ಸ್ವಲ್ಪ ಇದು ತಿಳುವಳಿಕೆ ಬಂತು. And to say, we had organized a seminar in Bangalore on the anniversary of the emergency, called the India's undeclared emergency. And my colleague said, will you speak in the seminar? We had called Tisa Satilva to come and speak as well. So I spoke. Before speaking, of course, I had to do some work looking at the emergency. And there I found the SHARE Commission report of great value, and understanding what was the consequences of the emergency. Then looking at the emergency and the idea that there's a comparison to the undeclared emergency made a lot of sense to me, because there's lots of parallels one could see in terms of, as Mr. Ganeshan, you rightly said, then you had MISA, now we have the UAPA. There's I'll just make one difference and one similarity between the two laws. The MISA law, on its face, it says that it's a law to detain people without any due cause. That's the preventive detention law. Under UAPA, it's called an anti-terrorist law. But the way it works, it functions as what you call in law a de facto preventive detention law. That is, on the face of it, it does not say we will detain you for 10 years, 15 years, 20 years. It doesn't say that.
But because the bail provision is so difficult or so impossible, impossible to prove to get your bail, that people end up spending over 10 years in 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 jail. So when I was doing the comparison, uh, I did this presentation, and the presentation, as both of you all pointed out too, the presentation had this component which everybody's interested in, which is okay. There's a comparison between then and now. What are the differences now? I'll just make maybe. Shall I go ahead, Mr. You can, okay. You can go ahead. I think Ganesan can do a little bit of translation after you. That's what I'm wondering. Do you want me to? Just he can translate, I think. Okay. Is it okay? Ganesan, நீங்க பண்றீங்களா அதோட? இவர் பேசி முடிச்சதும் ஒரு ஜிஸ்ட் மட்டும் அவர் பேசுனதை சொல்லிடுறீங்களா தமிழ்ல? ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? யார் கேக்குறீங்க? உங்களை கேக்குறேன். அவர் பேசி முடிச்சதும் அவர் பேசினதனுடைய ஒரு என்னையா ஜிஸ்ட் சொல்ல என்னையா சொல்றேன் சரி ஓகே யூ கேன் கோ. So the UAPA is what you'd call a de facto preventive detention law, and I think the best example for that of the way it's functioning and what it means for Indian broadly Indian civil society is the arrest of the BK16, which I've gone into some detail, the Bhima Koregaon 16. And maybe just one quick point on that. If you look at the breakup of the people who were arrested in the BK16, the kinds of activism which was targeted, you get one question of targeting of Dalit activism, second, Adivasi activism, third, lawyers as activists, fourth, intellectuals, and finally, civil liberties activists. From this, you get a sense of what is it that this current BJP administration finds difficult to handle about the India that we live in. They don't like Dalit activism, which makes the point which Ambedkar made, which is the point that Hindu Raj, if it comes to this country, will be the greatest calamity we've ever faced. That is something they don't like. They want the Dalit activism, which can be appropriated. They want to celebrate Ambedkar, Baba Sahib Ambedkar, without understanding his words. They want to celebrate Dr. Ambedkar without in any way appreciating that he stood for fraternity, that he stood for dignity, that he stood for democracy, that he stood for equality. So you get a sense of what is it that the current administration finds deeply troubling in the way they use the UAPA. Mr. Ganeshan referred also to the arrest of Jignesh Mewani. Again, it's very, very, very important to know, what does Jignesh Mewani represent? He's a Dalit activist. He's a Dalit leader. In a country where many, many Dalit leaders, but what kind of a Dalit leader is he? He is a Dalit leader who sees the connection between the Dalit issue, civil liberties issues, social justice issues, and broader democratic issues. That is the imagination which the current administration finds difficult, and they use the UAP to tackle or to clamp down on the range of very, very diverse, different, dissenting opinions, as it were. So there's one kind of if you look at the MISA and look at the UAPA, there's some similarities, but the UAPA is also far more challenging a law for two reasons. I'll make two points and stop with this. Because MISA was a temporary law. It will expire after 2 years. UAPA is a permanent law. Under MISA, you could not be, after 2 years detention, you had to renew the call for, you had to renew the law. But under UAPA, the law is there, and you can be detained for year after year, and we've seen people detained for up to 10 plus years. The other law, which I think is particularly important from the point of view of both all the southern states and all the people who believe in the politics of federalism, is the use of the National Investigation Agency. Again, we know, people in Tamil Nadu in particular know, because they've been the strongest advocates of this entire question, that law and order is a state subject. What the NIA empowers is for the National Investigation Agency
when it comes to offences under such as the UAP or sedition. Mr. Pardon. I think you can do a little bit. See, Mr. Ganesan can translate now, and again you can start. Sure. நீங்க சொல்லலாம். நன்றி மிஸ்டர் அரவிந்த் நாராயண். மிஸ்டர் அரவிந்த் நாராயணன் தன்னுடைய அறிமுக உரையில் இந்த நூலினுடைய எழுதுவதற்கான வாய்ப்பு எப்படி உருவானது என்பதை சகஸ்நாமா அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் சொல்லும் பொழுது, பெங்களூரில் எமர்ஜென்சியினுடைய ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியை நடத்திய பொழுது அதில் சமூக உரிமை செயல்பாட்டாளரான தீதா செர்ல்வாட் அவர்களை அழைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக எமர்ஜென்சியை பற்றிய தகவல்களை திரட்டி ஒருங்குபடுத்திட்டு இருக்கும் பொழுது அதில் ஷா கமிஷனுடைய அறிவிக்கையிலிருந்து மிக அதிகமான விவரங்களை தன்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது என்றும், அந்த அடிப்படையில் அந்த அவசர நிலை என்பது இன்று எப்படி அறிவிக்கப்படாத அவசர நிலையாக மாறியிருக்கிறது என்பதை தன்னால் உணர முடிந்தது என்பதையும் அந்த கூட்டத்தில் தன்னால் வெளிப்படுத்த முடிந்தது என்று குறிப்பிட்ட மிஸ்டர் அரவிந்த் அவர்கள், இதில் குறிப்பாக அவசர நிலையின் பொழுது மிசா என்ற சட்டத்தின் கீழாக தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதற்கு நேர்மாறாக இன்று உவாபா என்ற தீவிரவாதிகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை நம்முடைய தேசிய புலனாய்வு முகமை தனக்கு சாதகமாக பல இடங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை தடுப்பு காவல் சட்டமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைய ஆட்சி என்பதை, மிசாவுக்கும் உவாபாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை சொன்னார். அதிலும் குறிப்பாக இந்த மிசா சட்டம் என்பது தற்காலிகமான ஒரு சட்டம்தான். அந்த சட்டத்தின் கீழ், தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை அதிகபட்சமாக 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே சிறையில் வைக்க முடியும். அதற்கு மேலாக வைப்பதற்கு அதை மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சட்டபூர்வமாக இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஓஆபா சட்டம் என்பது நிரந்தரமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் மூலம் எந்த ஒரு நபரையும் குற்றம் சுமத்தி அவர்களை சிறையில் தொடர்ந்து 10 ஆண்டுகளும் அதற்கு மேலாகவும் சிறையில் அமர்த்த முடியும். அந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து நீடிக்க செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இப்படி உதாரணமாக இப்பொழுது சொல்லும் பொழுது, இந்த ஓஆபா சட்டத்தை நம்முடைய தேசிய புலனாய்வு முகமையம்தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அது இந்த ஓஆபா சட்டம் போக செடிஷன்ஸ் ஆக்ட், தேச துரோக சட்டம் என்பதையும் பயன்படுத்தி அவர்கள் தடுப்பு காவலாக பல நபர்களை கைது செய்கிறார்கள். உதாரணமாக நம்முடைய பீமா கொரேகாவனுடைய 16 பேர் கைது செய்யப்பட்டவர்களும் அதே போன்ற சட்ட விதிகளின் பேரில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த முகமைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்சமான வலிமை என்பது குறிப்பாக இந்த முகமை நம்முடைய கூட்டாட்சி அமைப்பை தகர்க்கும் வகையில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தென் மாநிலங்களில் பொதுவாக லா அண்ட் ஆர்டர், அந்த சட்டம் ஒழுங்கு என்பது பொதுவாக ஆட்சி அந்தந்த ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இருந்தாலும் கூட இந்த தேசிய புலனாய்வு முகமை என்பது இந்த சட்டத்தின் கீழ் எந்த ஒரு நபரின் மீதும் வழக்கு தொடுக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசினுடைய அனுமதி எதையுமே பெறாமல் தன்னுடைய விருப்பப்பட்ட ஆட்களை கைது செய்வதற்கும் அவர்களை சிறையில் தொடர்ந்து வைப்பதற்கும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறது. இதுதான் சமீபத்தில் இந்த மேவானியினுடைய இதுலையும் அவரை பொறுத்தவரையில் அவர் மனித உரிமைகளுக்கான போராட்டியாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் தலித்துகளுடைய நலன்களுக்காக போராட்டங்களாகவும் இருக்கிறார். அவருடைய குரல் எழுப்பும் பொழுது, அவர் இன்றைய ஆட்சியினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து குரல் எழுப்பும் பொழுது
அவர் மீது குற்றம் சுமத்தி அஸ்ஸாமிலிருந்து சம்பந்தமே இல்லை, அதாவது அவர் குஜராத்தில் இருக்கிறார், ஆனால் அஸ்ஸாமிலிருந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவரை கைது செய்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அங்க போன பிறகும் அவர் மீது வேறொரு பொய் குற்றச்சாட்டையும் சுமத்தி அவர் ஜாமீனில் விடுதலை ஆன உடனேவே மறுபடியும் கைது செய்து அவரை போலி குற்றச்சாட்டின் மீது மறுபடியும் கைது செய்கிறார்கள். இது மாதிரியான ஒரு அமைப்பு, இந்த நிர்வாக அமைப்பு தொடர்ந்து இன்று நீடித்து வருகிறது என்பதை மிஸ்டர் அரவிந்த் அவர்கள் கூறினார்கள். You can continue, sir. Yes. You have written elaborately about LIKE 16. That is, those 16 people who are working or who are activists under different categories. Some of them are writers, some of them are Adivasi, working among Adivasis, some of them taking their legal issues and all that. There are 16. So you have elaborated those things in your book. அந்த 16 பேரை பற்றியும் உங்க புக்ல நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் யாராவது அதை பத்தி ஒரு தனியா கூட ஒரு புக் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் கண்ட்ரியில பல பேருக்கு ரீச் ஆகுது. 16 பேர் சொல்றோம். Who are they? What were they doing before their arrest? Why they were selectively arrested? These things should be elaborated in a separate book, no doubt. But நீங்க சொல்லியிருக்கிற அந்த 16 பேரை பற்றிய விஷயங்கள், for example, even in Tamil Nadu, Anand Teltumde is a known person. அவருடைய பல புக்ஸ் இங்க டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம். அவர் இங்க சில கூட்டங்களிலேயும் பங்கேற்றிருக்கிறார். Come out here directly. But in spite of that, போதுமான அளவிற்கு நான் கூட 2 நாள் முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டிங் போட்டிருந்தேன். அதை பத்தி he was surrendered or arrested, that is a technical issue. But on Ambedkar Jayanti, he was arrested somehow, whether it's a surrender or arrest, whatever may be. அப்போ அது இந்த அம்பேத்கர் ஜெயந்திக்கு, அம்பேத்கரை பற்றி நாம் சொல்லும் போது அம்பேத்கர் எதற்காகவெல்லாம் குரல் கொடுத்தாரோ, எந்த ஜனநாயகத்துக்காக, எந்த உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாரோ, அந்த விஷயங்களுக்காகத்தான் ஒர்க் பண்ணாரு. அவருடைய கிராண்ட் டாட்டருடைய ஹஸ்பண்ட் அவரு. பட் போதுமான அளவுக்கு அதன் மேலான எதிர்ப்பு மகாராஷ்டிராவிலேயோ மற்ற இடங்கள்லயோ தமிழ்நாட்டிலேயோ கூட ஜனங்க கிட்ட போய் சேரல. போதுமான அளவுக்கு போகல. போதுமான அளவுக்கு பீப்புள் ஆர் நாட் சென்சிடைஸ்ட். தெரிஞ்ச இடத்திலையும் இதை பற்றி ஐ திங்க் there is some kind of consciously some people are silent on this. Those democratic, within the democratic process itself, there is a conscious silence. Is it anything to do with Anand Teltumde different stand on Bhima Koregaon issue? Because அவர் என்ன சொல்றாருன்னா, பீமா கொரேகான்ல அப்கோர்ஸ் தலித்ஸ் அங்க மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அந்த பிராமின் செக்ஷனை வின் பண்ணாங்க. That's true. But it doesn't mean the other side don't have any Dalits. Considerable number of Dalits were in the Brahmin section also. So இதை நம்ம ரொம்ப ஹைலைட் பண்றதுங்கிறது நமக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதுங்கிறது ஆனந்த் டெல்டும்டேயுடைய ஒரு கிரிட்டிக். ஸோ இனியவே இந்த இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும். ஸோ வெதர் எ கைண்ட் ஆஃப் alienation happened among Dalit intellectuals to Anand Teltumde because of this issue. That's my question. If you can be able to
say? If you are able to elaborate, please. No, it's These are all things out of the book, I think. Yeah, no, it's a very, very good question. And it's a very, very important question as well. And as you rightly indicated, I've gone in detail into the BK16. And your point is very well taken. I think we can do an entire book, on literally each of the people in the BK16. And in fact, I mean, I begin or I end that chapter with the invocation from the German Jewish philosopher Hannah Arendt. And she had this, again, very beautiful book called Men in Dark Times. And the point she was making is this. I mean, it links up to your point of what is the point of remembering people? She says this, I mean, Milan Kundera makes the point. The struggle of man against power is a struggle of memory against forgetting. And by remembering each of these individual people's lives, what you're doing is you're lighting a light. Whether the light is the light of a candle or the light of a sun, the future will tell. But we have to light that. And these individual lives kindle that kind of hope and resistance and possibility. So it's very important to tell these stories. So I'm just to say completely agree with you on that first point. On the second point, which is I think a very important one, is what accounts for the response of almost, as you said, many democratic voices keeping silent with respect to the arrest of, for example, Anand Teltumde and the other Dalit activists, which is Sudhir Davle from Maharashtra and the Kabir Kala Manch. What unites all three of them, if you look at it, in Anand Teltumde is clearly in terms of, I mean, what you'd call again is an intellectual. He represents, in a sense, the Dalit cause, but also an intellectual in the Edward Said's understanding, the way you think of an intellectual. An intellectual who speaks truth to power. The power could be within his community, could be outside his community. So someone is not scared to criticize orthodoxies within his own grouping or within his own community. So is that intellectual who speaks openly about many, many issues. And many times activists will be on different sides of that debate. So you're right about that. The entire question of Bhima Koregaon, his opinion is a slightly different opinion from the mainstream or the large majority of Dalit opinion. But again, I think the point of this is it's an internal critique. It's a critique which in every movement has, and which every movement copes and deals with. That should never be a reason for what we are looking at is the entire question of arrest for expressing open opinion. But you're right, it is deeply ironical. Here is a person who's actually saying, that Bhima Koregaon and the Dalit community should not be celebrating Bhima Koregaon. That's his broad position. And yet he gets picked up under the particular law in this particular case. That's one point. But I'll just get back to the question of what is the strand of activism he represents. And for that, I think, as you rightly indicated, Arun's works have been translated across the country, in Tamil Nadu, in Karnataka, across the country. We all know that he speaks of a broader democratic consciousness. We know that he's on Gujarat 2002, he's spoken out. We know that he's a strong critic in many ways of Hindutva politics. He's a critic of neoliberalism. And if you look at, again, his book, I think I have this book over here. In fact, it's a book on, can you see this? It's called, can you see this? Yes, India and communism. Yes. And communism. So basically, yes. Unfinished works on communism. And I think it is published by Leftward, I think. Yes. He's done a very interesting introduction in which he makes the case. Again, this is the case he's making. He says, we have made a mistake in seeing Ambedkar as an inveterate opponent of communism of the left. We have to see Ambedkar's right as striving to complete communism, not be in opposition to communism, because he was always very strong on the question of the labor rights. Always very strong. If you look at his work in the Viceroy's Executive Council, look at his work on the rights of, as a practicing lawyer on labor rights, he was very strong. He recognized very clearly that economic deprivation is central as far as the Dalit community is concerned. So he took forward a position, I think the broader intellectual position, saying that, we have to see Dalit politics as embodying a critique of the question of caste,
also embodying critique of the question of class. That's his kind of a fundamental, I think, challenge to elements of the Dalit movements itself. And if you look at Sudhir Davle's work, again, he makes the point. He makes the point that he talks about the Dalit poets in Maharashtra, and he talks about how they attended the Sahitya Sammelan there, organized by Modi and others. And he makes a point that Dalit intellectuals are being co-opted by the Modi regime. So again, it's the opposition to the politics of co-option, saying that Ambedkar fundamentally stands for something which the BJP can't be co-opting. And Kabir Kalaman, look at their origin points. They begin in 2002, post again the Gujarat program, and they make a very similar, very, very powerful point, saying that we have to look at the fact that the opposition to communalism is at the central part of the entire framework of Dalit politics. Think of Rohit Vemula's suicide, again a similar point which comes up. There's a broader imagination. Rohit Vemula is talking about Muzaffarnagar, is talking about a range of issues, which means the imagination of Dalit politics, not a single issue politics, but it encompasses your response to the wider democratic politics of the time. And they see this as a tribute to Ambedkar, who had the broadest possible imagination in terms of broader notion of what is democracy and what is fraternity as far as this country is concerned. So I think the simple point to end with this is, I think Anand Teltumde's position, Sudhir Davle's position, as well as Kabir Kalaman's position, is that they believe in Ambedkar's dictum in Pakistan, in the case of Pakistan, where he says, if Hindu Raj ever comes to this country, it will be the greatest calamity the country ever faces. And that is really the strand which people find very, very difficult to, especially the state, finds very, very difficult to digest. And I think that's the strand which we have to understand, to see why we need to support more strongly, more vociferously, the Anand Teltumde and others. And of course, this links up to the poem which Mr. Ganeshan did in the end, which of course, I mean, because at this moment, they might not be going after other Dalit activists, but in the imagination of Hindutva, Hindutva's imagination based on what you call a political monotheism. You see the homogenization with the hierarchy of caste kept intact. And Ambedkarite politics, it will always be the greatest challenges for the Hindutva is concerned. So if not today, tomorrow they will come out of other strands of Dalit politics, because Hindutva can't tolerate Dalit assertion. So, relevant to this, not exactly relevant to this, while drafting the constitution, kind of discussion was going on. You mentioned about Ganeshan. Sorry, he has to translate, I'll jump into another. நீங்க சொல்லுங்க. அதான் அதுல மிஸ்டர் அரவிந்த் கிட்ட வந்து சகஸ் வந்து 2வது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அது வந்து இந்த நூலில் குறிப்பாக பீமா கரேகான் வழக்கை ஒட்டி கைது செய்யப்பட்ட 16 பேரை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அதை தனியாகவே ஒரு நூலாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இன்று அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தெம்துல்டேவ் சம்பந்தமாக ஒரு தகவலையும் சகஸ் குறிப்பிட்டார். அதாவது அம்பேத்கரனுடைய ஜெயந்தி ஏப்ரல் 14 அன்று ஆனந்த் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அம்பேத்கரனுடைய ஜெயந்தி 2 ஆண்டுகளுக்கு பிறகும் கொண்டாடப்படும் பொழுது தலித் பகுதியைச் சேர்ந்தவர்களோ மற்றவர்களோ ஆனந்த் தெம்துல்கேவை நினைவுபடுத்தும் வகையில் எதுவும் குறிப்பிடுவதாமல் மிகுந்த தன்முனைப்போடு மிகவும் மௌனமாக இருக்கிறார்கள். இந்த மௌனம் எதனால் வந்தது என்ற ஒரு கேள்வியை தான் ஃபேஸ்புக்கில் எழுப்பியிருந்ததாக சகஸ் குறிப்பிட்டார். இதில் அவர் எழுப்புகின்ற கேள்வி என்பது, ஆனந்த் தெம்துல்கே தன்னுடைய நூலில் குறிப்பாக இந்த பீமா கரேகான் சம்பவத்தை பற்றி பெரிய அளவுக்கு தலித் சமூகத்தினர் அதை ஒரு கொண்டாட்டமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை என்றும்,
அவர் குறிப்பிட்டிருந்தது, ஒருவேளை தலித் சமூகத்தினுடைய மனதை காயப்படுத்தி இருக்கலாம். அவர்கள் அதன் விளைவாக அவர்கள் ஆனந்த் டெம்டுல்கேவை இதனுடைய நிலைமையை அவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். இந்த மிகச்சிறந்த கேள்வி. இதில் குறிப்பாக இந்த 16 அதாவது 16 வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களுடைய இண்டிவிஜுவல் தனிநபர் உரிமைகளை பறிப்பது என்பதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறது என்ற நேரத்தில் அவருடைய இரண்டாவது கேள்வியான ஆனந்த் டெம்டுல்கேவை தனிமைப்படுத்தும் வழியில் தலித் சமூகத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது என்ற பற்றிய பதில் சொல்லும் பொழுது, ஆனந்த் டெம்டுல்கே அவரை பொறுத்தவரையில் ஒரு அறிவுஜீவியாக தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ஒரு பொதுவான நிலைப்பாட்டில் இருந்து அதனுடைய நிறை குறைகளை எடுத்து கூறுவதாக ஒரு அறிவுஜீவியாக தன்னுடைய எழுத்துக்களையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் அவர் இருந்து வந்திருக்கிறார். அவருடைய சொந்த சமூகத்தையும் அவர் விமர்சிக்கும் வழியில் தொடர்ந்து இருந்து எழுதி வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த சமூகத்தின் உள்ளிருந்தே விமர்சனம் செய்யக்கூடிய ஒருவராக இன்டர்னல் கிரிட்டிக்காகவும் அவர் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் அம்பேத்கரனுடைய வழித்தோன்றல் என்ற அடிப்படையில் கூட சொல்லலாம். ஏனென்றால் அம்பேத்கர் அவர்களும் கூட ஒரு லிபரலாக தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்வையோடு, ஒரு லிபரல் பார்வையோடு அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய சமூகத்தினுடைய பொருளாதார ரீதியான புறக்கணிப்புகளை முன்னெடுத்து செல்வதிலும் அவர் தீவிரமாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சமூகத்தினுடைய இந்துத்துவ நிலைப்பாட்டையும் மிக கடுமையாக அம்பேத்கர் விமர்சித்திருக்கிறார். அதே போன்று ஆனந்த் டெம்டுல்கேவும் விமர்சித்திருக்கிறார். உதாரணமாக அம்பேத்கர் அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரிவினையை பற்றி பேசும்பொழுது, இந்தியாவில் அதனுடைய பின்னணியில் வைத்து பேசும்பொழுது, இந்து ராஷ்டிரா என்பது இந்தியாவில் வருமானால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இருண்ட காலமாக இந்தியாவிற்கு இருக்கும் என்று மிக தெளிவாக அன்றே அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த நிலைமைதான் அவர் அது போன்ற அம்பேத்கரனுடைய இந்த மிக தெளிவான ஒரு போக்குதான் இன்றைய ஆட்சியாளர்களை அவரை முழுமையாக தங்கள் வசப்படுத்துவதற்கு முடியாதவாறு தடை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்று அரவிந்த் அவர்கள் குறிப்பிட்டார். Related to this, I would like to, when we are talking about Ambedkar, I would like to point out, you are mentioning one class, that is Article 15 and 15A in your book. There was a debate on that. See, Article 15 gives the right to Parliament to arrest an individual if it feels without any reason he can be arrested, something like that. Then there was a strong criticism and debate that was going on. After 9 months, Ambedkar puts forth another thing, that is another clause in the Article 15, that is Article 15A, where he says, even if the Parliament or even the legislature considers a person is going against the state, within 24 hours, the reason should be given. I think that is a
remedy. But this was also not without criticism. There are a lot of criticism. Somebody says, I wish Ambedkar was with me in jail. If he were with me in jail, he would not have brought this law at all. That is so. To sum it up, I think COMMENT, he says, COMMENT rounded off his critique of the provision by gesturing to the future use of this class. I think he's a visionary. Has anybody considered how some other persons, possibly totally opposed to our ideals, to our conception of democracy, coming into power, might use this very constitution against us and suppress our rights and liberties? This constitution which we are framing here may act as a boomerang, may recoil upon us, and it would be then too late for us to rue the day when we made such provisions in the constitution. However, in spite of the strong criticism, the preventive detention clause, now Article 22, was finally passed without providing for the minimal protection urged by some of the members, such as protection against torture and constitutional recognition of periodic review of preventive detention. See, I would like to enlighten the viewers on this debate, because Ambedkar might be having his genuine apprehensions at that time. But at the time also, there was a strong opposition to this. People, some of them were seeing after several decades, something may change and it could be misused and all that. Even during Congress regime, it was misused, we know. So I would enlighten you this, because before that, let Ganeshan translate my question in Tamil. After that, you can take over. Okay. மூன்றாவது கேள்வியாக சகஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அரவிந்த் அவர்கள் முன்னால் வைத்திருக்கிறார். அது அரசியல் நிர்ணய சபையின் பொழுது முன்னால் அரசியல் அமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவு மற்றும் 15வது ஏ பிரிவு பற்றிய விவாதம் அரசியல் நிர்ணய சபையில் மிக விரிவாக இருந்தது. அதை பற்றி மிக விரிவாக அரவிந்த் அவர்கள் இந்த நூலில் எழுதியுள்ளார். இந்த விவாதம் விசாரணையின்றி கைது செய்வதற்கும் தடுப்பு காவல் மூலம் கைது செய்வதற்குமான ஒரு முறை இருக்கிறது. இது மனித அடிப்படை உரிமைகளை தடுப்பதாக இருக்கும் என்று உறுப்பினர்கள், அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பிற்கு பிறகு அம்பேத்கர் அந்த 15வது ஏ பிரிவை அறிமுகப்படுத்துகிறார் அரசியல் நிர்ணய சபையில். இதன்படி இந்த சட்டத்தின் 15வது சட்டத்தின் 15வது பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை 24 மணி நேரத்திற்குள் அதற்கான காரணத்தை சொல்லப்பட வேண்டும். அதே போன்று அதற்கான முறையான பரிசீலனை ரிவ்யூவும் செய்யப்பட வேண்டும் என்று அந்த 15வது ஏ பிரிவில் அவர் முன்வைத்திருந்தார். அப்பொழுது இந்த விவாதம் நடக்கும் பொழுது காமத் அவர்கள், குறிப்பாக அம்பேத்கர் அவர்களுக்கு சிறை அனுபவம் இல்லை, எங்களை போன்றவர்கள் பல விதமான சிறைகளை பார்த்தவர்கள், அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த அரசினுடைய இந்த முனைப்பு மிக தவறான ஒரு விளைவுக்கு கொண்டு செல்லுமோ என்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருந்தார்கள். இந்த தடுப்பு சட்டத்தை குறிப்பாக விடுதலை ஆன பிறகு இந்தியாவை தொடர்ந்து ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் இதை பற்றி நீங்கள் விரிவாக இருப்பதை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
Yeah, thank you for that. No person shall be deprived of life or liberty except by procedure established by law. So the submission of a lot of the members is you can then enact a law such as the UAPA or law such as NISA and deprive people of either life or personal liberty based on the ground that it's by a procedure established by law, based on the fact that Parliament enacts the law, therefore it's a valid law. So the push on the Constituent Assembly from the other side was to have the phrase no person shall be deprived of life or personal liberty except by due process of law. Due process of law is a clause which was there in the US Constitution, and which means that even if Parliament passes a law validly, the courts can still look into the fact or whether it interferes with the question of life or personal liberty. So that was the debate, and it was settled by saying we won't have due process of law, but a procedure established by law. Then Ambedkar comes back 6 months later and says, "I understood that people were very dissatisfied with Article 21 and the fact that we didn't include due process of law." So he says, for this reason, I'm going to introduce Article 15A, which is as you rightly indicated, talks about two protections or three protections. Your right to be represented by counsel of your choice, the right to be produced by a magistrate within 24 hours of arrest, and the right to know the grounds on which you're arrested. These are the rights which the Constitution now gives us. The problem there is these rights do not apply when it comes to any preventive detention law enacted by Parliament, which is 22, which is Article 22, 4. No, 22, 24, 22, 4. So the the rights you have are suddenly taken away. And that's when members get very, very, very disturbed. And as you rightly indicated, they make a range of very personalized comments telling Dr. Ambedkar that, if you had been in jail, you'd have been more sympathetic. You're never in jail. That's why you don't understand. And then so Ambedkar's response to that is he says you don't need to be in jail to be a lover of prisoner, to be a lover of and you know what he says? He says it is not necessary to go to jail to feel for freedom and liberty. And then he pulls out the fact that during the earlier preventive detention law, which prevented review of detention, he had pushed for a rule allowing for the review. So he says, "This I've done this much as far as preventive detention is concerned, trying to introduce some kind of checks in it." Then he gives a legalistic response, which also it's a fair response, which is to make the point that the these provinces or the states have the power to enact preventive detention laws. Provinces can enact any preventive detention law they want. Therefore, we are introducing some safeguards into 22. That's better than no safeguards at all. That's one defense you put forward. But members are not satisfied. And one member makes a very, very powerful point. He says that, I'll read out to you what he says. He says, the one Dr. Ambedkar, plain and simple as he is, intensely in sympathy with the individual as regards rights and liberties, and the other somewhat like the ghost of himself, as it were like a perturbed spirit in Hamlet, hovering about and over his innate love of freedom, yet being overborne by other forces. So members say, we understand. Dr. Ambedkar, you're a liberty-loving person, but we don't understand how you're supporting the clause like 15.1a. And the only way they can make sense of it is they say the two Ambedkars. One is a liberty-loving Ambedkar, there's the other Ambedkar who, for whatever reason, is being forced to go down the route which you'd not normally go down the route of. So, end of the day, people are deeply dissatisfied with the final decision, which does not, for example, members propose that there should be prohibition on torture, which is not acceded to by the Constituent Assembly and by Dr. Ambedkar. Right? So there's and the question we can leave it is a mystery. Why did Dr. Ambedkar not allow for a more full-blooded, a stronger notion of rights under Article 15? This may be I'll just give one possible way of thinking about this, which is the fact that, from Dr. Ambedkar's perspective, what he understood, what he was always responding to, was really the violence of society.
violence of society, which is in terms of the caste system and the violence that is enacted, and the fact that there's no prohibition on it in law. So he's always against the violence of society and focused very strongly on the violence of society. The violence of the state, or the potentiality, the possibility of the violence of the state, is something which he never paid as strong an attention to. Right? And so that I think we can, today's day, from today's context, we can say that the debates on 15A and 15 indicate a troubling gap in Ambedkar as a democrat, as freedom, as a lover of rights and freedom. That's the gap which is picked up by a range of figures in the Constituent Assembly. So I think the only way to read that is you read 15 Ambedkar on 15 and 15A, along with Ambedkar on the preamble and Ambedkar's defense of other human rights, and say that we have to read this in a more narrow sense, and we have to read it in as the way one speaker put it, as two Ambedkars. There's one Ambedkar who subscribes to what is finally 15A, but there's another freedom-loving, liberty-loving Ambedkar who hovers like a ghost of Hamlet over the Ambedkar who finally signs on to 15A. திரு சகசனுடைய கேள்விக்கு நன்றி தெரிவித்த மிஸ்டர் அரவிந்த் அவர்கள், அரசியல் நிர்ணய சபையில் இந்த அடிப்படை உரிமைகள் குறித்து மிக விரிவான விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக இன்று அரசியல் அமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவாக இருக்கின்ற தனிநபர் உரிமைகள் பற்றி, அதாவது தனிநபர்களுடைய உயிருக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பு அளிப்பது பற்றிய விதிமுறைகள் பற்றி கடுமையான விவாதம் நடைபெற்றது. இந்த உரிமைகள் யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது என்பதையும் உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். இந்த விவாதங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு அம்பேத்கர் இதனுடைய அரசியல் நிர்ணய சபையின் முன்பாக வந்து 15A பிரிவை, அதாவது இன்றைக்கு 22வது உட்பிரிவு 4 என்று சொல்லலாம், அந்த பிரிவை அறிமுகம் செய்தார். இந்த பிரிவில் எப்படி இந்த தடுப்பு காவல் சட்டத்திற்கு இருக்கக்கூடிய விதிவிலக்குகள், அதாவது உடனடியாக அவரை நீதிபதியின் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும், அவர் தன்னுடைய பிரதித்துவம் செய்வதற்கான உரிமை, இது போன்ற உரிமைகள் எல்லாத்தையும் 15A பிரிவில் அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அப்பொழுது விவாதங்களில் இந்த மாதிரி அவருக்கு அம்பேத்கருக்கு சிறைக்கு சென்ற அனுபவம் இல்லை என்று சொல்லும் பொழுது அது மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று பதிலளித்த அம்பேத்கர், சமூகத்தினுடைய இதில் அடக்குமுறைகள், அந்த அனுபவமே போதும் என்றும் அவர் பதிலளித்திருந்தார். அதே நேரத்தில் உறுப்பினர்களுடைய விவாதங்களுக்கு அம்பேத்கர் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு அம்பேத்கர் பதிலளிக்கும் பொழுது ஒரு சட்டபூர்வமான நியாயமான பதிலைத்தான் அந்த அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் அவர்கள் வழங்கினார். பெரும்பாலும் உறுப்பினர்களுக்கு திருப்தி இல்லை என்ற போதிலும் இந்த திருத்தம், இந்த பிரிவு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இத்தகைய ஒரு முன் தடுப்பு காவல் சட்டத்தை அம்பேத்கர் ஏன் அனுமதித்தார் என்ற ஒரு சந்தேகமும் பலருக்கு எழுக்கக்கூடும். அவரை பொறுத்தவரையில் சமூகத்தில் அப்போது நிலவி வந்த வன்முறையை நன்கு உணர்ந்தவர் என்ற வகையில் இத்தகைய வன்முறையை தடுப்பதற்கு அரசிற்கு போதுமான வலிமை இருக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் அரசிற்கு இத்தகைய உரிமையை அந்த பிரிவின் மூலம் அவர் வழங்குவதற்கு முன்வந்திருந்தார். அதே நேரத்தில் அவர் எந்த அளவிற்கு தனிநபர் உரிமைகளை பாதிக்கிறார் என்பதையும் அவருடைய அரசியல் நிர்ணய சபையின் முகப்புரையை மிக தெளிவாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவரை பொறுத்தவரையில் அவர் முழுமையாக தனிநபர் உரிமைகளை மதிப்பவர், விரும்புவர் என்பது அவருடைய வாழ்க்கை
முறைகளிலிருந்து மிக தெளிவாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பொதுவாக சொல்லும் பொழுது ஒரு இந்த ஷேக்ஸ்பியரின் ஹாம்லெட் போன்ற ஒரு நிலைதான் அவருக்கு இருந்தது என்று அரவிந்த் அவர்கள் மிக அழகாக ஒரு மேற்கோள் காட்டி முடித்திருந்தார். நன்றி. There is another question raised by Mr. Parthiban Rathinavelu. He has raised one question through Facebook. You can see that? Yeah. Yeah, no, I'm not, I can't quite make out the full details of the question, but I'll try and answer it, trying to get a sense of what. Yeah, shall we ask him to elaborate a little bit about exactly what he wants to convey? So probably he must be seeing this, so he can elaborate the question, I think. Okay, anyway, in between that, we can again go back to this thing. See, this book, the last chapter, actually I haven't read so far. You are talking about what is to be done. See, what is the thing we have to do? See, my question is, before arriving some conclusion on what is to be done, where are we now? See, people are saying this state is becoming a fascist state. Others are saying it is more of totalitarian, not necessarily a fascist state. Somebody says it is a new version of fascist state of 20th century. It is a version of 21st century. See, India is a totally different country. It is a multilingual, multicultural. Even in political standpoint also, exactly, even in Karnataka, the chief minister says we cannot say Hindi is the national language. We should accept other language. He is supposed to say like that. So all the states, this is actually BJP's main slogan is Hindi, India, Hindustan, something like that. Hindi is Hindutva's main agenda, one language. So, what kind of state with these kind of rulers we can foresee in the near future? That's the main thing. See, unless otherwise we foresee, we may not be able to say what are all the steps to be taken. So in that connection, I would like to know your views. Ganesan, நீங்க transfer. இந்த நூலினுடைய 5வது பகுதி வாட் இஸ் டு பி டன் என்று இருக்கிறது. அதற்கு போவதற்கு முன்பாக தற்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன் என்று சகர் சொல்லியிருக்கிறார். அதாவது சில பேர் சொல்லியிருக்கிறார்கள், தற்போதைய நிலையானது ஒரு பாசிச போக்குள்ள ஒரு அரசு என்றும், ஒரு சிலர் ஒரு முற்று முழுதான எதேச்சாதிகாரத்தை எட்டி பிடிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது என்றும், அதாவது டோட்டலிட்டேரியன் ஸ்டேட் என்றும், ஒரு சிலர் இது 21ஆம் நூற்றாண்டினுடைய பாசிசம், அதாவது 20ஆம் நூற்றாண்டில் தலையெடுத்த பாசிசத்தினுடைய 21ஆம் நூற்றாண்டு பதிப்பு என்றும் ஒரு சிலரும் விதவிதமாக இந்த அரசினுடைய தன்மைகளை விரிவித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா என்பது ஒரு பன்முக கலாச்சாரம், பல மொழிகளை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் இப்போது ஆட்சியாளர்கள் இந்தியை முன்னிறுத்தி, இந்துத்துவாவை முன்னிறுத்தி பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் நாம் எதை
எப்படி எதிர்பார்க்கலாம் என்பது அவருடைய கேள்வியாக, வாட் வி கேன் foresee என்பது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து இதே கர்நாடகாவிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் இந்தி திணிப்பை எதிர்த்த குரல்கள் என்பது மேலோங்கி வருகிறது என்பதையும் நாம் சமீபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை சகஸ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். Again, a very important question, and I think part of the answer would lie in the comparison with the emergency. And I think the fourth chapter in particular, before we get to what is to be done, I arrive at the conclusion that in some ways, the emergency of today, the undeclared emergency of today, parallels the emergency of the Indira Gandhi era. But in very significant ways, it is different. And that difference gives you the clue to the nature of the state, which we'll see going ahead of us. Again, go back to the question of, when the Indira Gandhi imposed the emergency, what the accounts indicate is that it was not a popular move. There's not this groundswell of support saying we're supporting you. People were at best sullen and accepting of what she had done. But today, the other point, of course, is the ideological orientation of the emergency was in the 20-point program, was in a broadly leftist ideology on the surface. But if you look at what happened, the consolidation of power meant that Indira Gandhi was declaring war against her own people in terms of slum demolitions, in terms of sterilizations, in terms of the arrest of a range of trade union activists. So what kind of if you say leftist ideology, very, very shallow roots the ideological orientation of the Indira Gandhi regime had. But that is not true today. It's very clear that this, as you rightly indicated, this regime is rooted in a certain kind of Hindutva ideology, which is really based upon the entire question of, you put it in just that one phrase, in the Hindustan, which in a sense is, you want to reduce the diversity of India, certain kind of a political monotheism, certain kind of a unitary notion, based on hierarchy and based on differentiation. So if you look at again, right, I mean, 2-3 particular laws I look at the anti-CAA laws, clearly overseeing the Muslims as second-class citizens. Look at the love jihad laws pushed in Karnataka and there in UP as well. Again, the idea of interfering in the question of personal choice, and you can see the parallels to something like the Nuremberg laws, where you're prohibiting relationships across communities, and that idea of, I can marry who I want. Look at the anti-beef laws. You're saying I can eat what I want. That is the problem as well. So you get a sense of an ideology which underlies the government, which goes way, way beyond the question of power for its own sake, but really about changing India in the direction of a Hindutva philosophy, which is based on the fact that we will control a range of things. What you eat, who you pray to, the kind of clothes that you wear, where you worship, and who is entitled to be a citizen as far as this country is concerned. What is the language you speak? All of these come within the sphere of what we call broadly more totalitarian imagination. So why we see this as a particularly dangerous grouping is because of this. It has inherent in it the logic which can really destroy what you rightly indicated, the diversity of this country. And if you're not conscious of this, and if people don't come together, then they will pick the enemies of one after the other. ஸோ இது மிக முக்கியமான கேள்வி. இதில் இந்த வாட் இஸ் டு பி டன் என்ற 5வது அத்தியாயத்திற்கு முன்பான அத்தியாயத்தில் இது ஒரு முற்றுமுழுதான ஒரு ஆட்சியை நோக்கி போகின்ற ஒரு
நிலைமையை பற்றி விரிவாக அடுத்த 4வது அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த அத்தியாயத்தில் குறிப்பாக 1975 பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலைக்கும் தற்போது நாட்டில் நிலவுகின்ற நிலைமைக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமையை நான் விரிவாக குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக இந்த தற்போதைய ஆட்சி என்பது மிக குறிப்பிடத்தக்க வகையில் வித்தியாசமானது என்று சொல்லலாம். அதாவது இந்த அரசனுடைய அமைப்பு என்பது முற்றிலும் வித்தியாசமாக மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக 75 அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது மக்களிடமிருந்து பிரதிபலிப்பு என்பது பெரிய அளவிற்கு எதிர்ப்புணர்வு கொண்டதாக இல்லாமல் அவர்கள் ஓரளவுக்கு மௌனமாகவே இருந்தார்கள் என்று சொல்லலாம், சைலண்டாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் அவர்கள் திருப்தியாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். சமூகம் மௌனமாக இருந்தது என்று சொல்லலாம். குறிப்பாக அவர்கள் பல்வேறு திட்டங்களை, அதாவது குடிசை மாற்று பகுதிகள், குடிசை பகுதிகளை மேம்படுத்துவது என்ற பெயரில் குடிசை பகுதிகளை அகற்றுவது, அதுபோன்று மக்கள் நலத்திட்டம், அதாவது இந்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு சட்டம், கட்டுப்பாடு திட்டம் போன்றவற்றையும் அவர்கள் மிக தீவிரமாக அறிமுகப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் அதற்கு ஒரு பேலன்ஸ் செய்யும் வகையில் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மிக தெளிவாக அடுத்து என்ன செய்ய வேண்டியது என்பதை மிக தெளிவாக அவர்கள் நடவடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். உதாரணமாக CAA, குடியுரிமை தடை சட்டம், இது அதே மாதிரி லேபர் கோட், அடுத்ததாக விவசாயிகளுக்கான ஃபார்ம் லாஸ், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவை குறிப்பாக அவர்கள் திட்டமிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு நிகழ்ச்சி நிரலை நடத்துவது போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், உங்களுடைய அன்றாட நடவடிக்கையை முழுமையாக கட்டுப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை நாங்கள் ஒவ்வொரு வகையிலும் செய்வோம் என்பதை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுகிற பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்தையும் நாங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். There is another question raised. Mr. Parthiban Ratnavelu has elaborated his question. We'll come to the question first. The Constitution First Amendment Act 1951, enacted in 1951, made several changes to the fundamental rights provision of the Indian Constitution. It provided means to restrict freedom of speech and expression. Is it what being explained by Mr. Arvind? Yeah, no, thank you. That's again a good question. You've taken one step ahead of where I was. I was more referring to the Constituent Assembly debates and what resulted in Article 21 and Article 22. Why did the final formulation of 21 and 22, why did we get those particular provisions? You've taken one step ahead and really you've gone to the question of, the changes got in Article 19 through the Constitution First Amendment Act. Again, what we're looking at is introducing of greater restrictions on the freedom of speech and expression through the Constitution First Amendment Act. And I guess the irony of the whole thing is this. Here you have a constitution devoted to the question of fundamental rights. And the First Amendment is really about how do you restrict those fundamental rights. So there is a irony there and there's a difficulty there. But it follows. I mean, we'll have to look at the debate on 21 and 22 in the Constituent Assembly debates, and as well as 19 in the Constituent Assembly debates, and its history post that.
history post that is the First Amendment, followed by judicial interpretation of that of the amended Article 19. தமிழ்ல சொல்லலாம். ஹலோ ஹலோ கணேசன் இருக்கீங்களா? சொல்லுங்க. மிஸ்டர் ரத்னவேலு கேட்ட கேள்வி மிக நல்ல கேள்வி. அந்த கேள்வியை சொல்லிடுங்க. ஆங்கிலத்திலேயே இருக்கு இல்லையா? நீங்க உங்க ஸ்கிரீன்ல தான் இருக்க பாத்துங்க. ஆமா ஆமா. ஆசிரியர் தன்னுடைய இதில் மிஸ்டர் பார்த்திபன் ரத்னவேலு அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் என்பது தனிநபர்களுடைய உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது. அதாவது மேலும் 2 விஷயங்களில் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது 1951ஆம் ஆண்டில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் 1951ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்தம் அடிப்படை உரிமைகள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த திருத்தம். அதாவது கருத்துரிமை, கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமைகளுக்கு இந்த திருத்தம் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதை பற்றி மிஸ்டர் அரவிந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரா என்று அவர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு திரு அரவிந்த் அவர்கள் பதிலளித்திருந்தார். மிக்க நன்றி, மிக நல்ல கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள். நான் இந்த அரசியல் நிர்ணய சபையில் தடுப்பு காவல் சட்டத்தை பற்றியும் அதே நேரத்தில் அந்த மக்களுடைய குடியுரிமைகள் பற்றியுமான விவாதங்கள் மிக விரிவாக தெரிவித்திருந்தேன். அதிலும் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய 21வது பிரிவு அரசியல் நிர்ணய சட்டசபையின் போது 15வது பிரிவாக இருந்தது. அதை பற்றிய அரசியல் நிர்ணய சபையின் விவாதம், அதை தொடர்ந்து அம்பேத்கர் அறிமுகப்படுத்திய 15A பிரிவு, அதை பற்றியெல்லாம் நான் என்னுடைய நூலில் விவரித்திருந்தேன். நீங்கள் அதற்கு அடுத்த அடியை வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. இந்த முதல் திருத்தம் என்பது அந்த தனிநபர் உரிமைகளை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியதாக இருந்தது. அதை விரிவாக திரு அரவிந்த் அவர்கள் சொல்லினார். Final question I would like to ask. See, the whole book might have been reviewed in various forums, maybe in magazines, newspapers, or various circles. What was the response? What was your expectation? And what was the response you had? Or what is the response you are having? It's interesting. When in Bangalore, at least, we've had a range of the bookstores willing to organize events and book discussions, book signings, and all of that happened. So one of my colleagues asked me, they said, aren't the booksellers scared that they'll get targeted if you're doing events on a book such as this? And when I spoke to the booksellers and the people who organize the events, they saw it as a business proposition. Their entire point is there's a market as far as a book like this is concerned. People are interested in this viewpoint. People will buy this book. And so that's clearly one strand. There's a range of people who are interested in this viewpoint and therefore have bought this book. So I think we still have that level of ability to get the book like this out and get it out to a range of people. And that has happened. That's one. The second thing is that among the reviews, people have generally been quite interested
That's the sense I get. People are interested in this book. They're interested in more books like this. So that's the sense one gets, So people have been interested in even the question of translation, be it in especially in Kannada and other languages as well. So yeah, the interest is what I've got till now. இறுதி கேள்வி மிஸ்டர் சகஸ் கேட்டிருந்தார். அந்த நூல் வெளியான பிறகு பொதுவாக அதற்கு எந்த விதமான பிரதிபலிப்பு இருந்தது, மக்கள் எப்படி அதை வரவேற்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். திரு அரவிந்த் அதற்கு பதிலளிக்கும் பொழுது, குறிப்பாக பெங்களூரில் இந்த புத்தக வெளியீடு சம்பந்தமாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. அதில் நான் பேசினேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், புத்தக விற்பனையாளர்களிடம் இந்த புத்தகத்தினுடைய விற்பனை எப்படி இருக்கிறது என்று பற்றி பொதுவாக பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வர்த்தக கண்ணோட்டத்தில் குறிப்பிடும் பொழுது இது போன்ற கருத்துக்களை விரும்புகின்றவர்கள் இந்த புத்தகத்தை பெரிய அளவில் வாங்குகிறார்கள். அந்த அளவில் தான் இதை பிரபலமாக விற்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக இந்த நூல் பல பேரையும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதே போன்று பல பேரும் இதே போன்ற நூல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புத்தக விற்பனையாளர்கள் என்னிடம் சொன்னதையும் என்னால் உணர முடிந்தது என்று திரு அரவிந்த் அவர்கள் பதிலளித்தார். So with this, I think we can conclude the program. I think if anything to be said, please, Arvind, would you like to say anything? Last word. Just one last point is just that the program such as this is an important program to have, because in the last part of the book I look at one question which Hannah Arendt, the German Jewish philosopher, talks about, which is, she says what totalitarianism or tyranny relies upon is what she calls the state of isolation. Isolation is when you feel the situation can't change and therefore I live in my own world. And the state likes to foster isolation by threatening people. I file a case against you, it's not just about you, it's about scaring everybody else, saying, if we do something, the government will come up. So it's very important to continue having discussions like this. And so thank you for hosting this discussion. So that's the only way in which we can challenge something like tyranny or totalitarianism. Please, Edison. நீங்க சொல்லிடுங்க. நீங்களே நானே சொல்லிடுவா. உண்மையிலேயே கலைச்சு போயிட்டு. அதாவது இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன். பொதுவாக இந்த மாதிரியான புத்தகங்களை பற்றிய ஒரு விமர்சன கூட்டங்கள், இதை பற்றி பேசுவது, இதெல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். அந்த வகையில இன்றைக்கு இப்படி ஒரு கூட்டம் அமைத்து கொடுத்ததற்கு, இப்படி ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்ததற்கு என்னுடைய நன்றிகளை உள்காட்டிக் கொள்கிறேன் என்று அரவிந்த் நாராயண் சொல்கிறார். நான் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு அறிவிப்புடன் நிகழ்ச்சியை நாம் முடிப்போம். அதுக்கு பிறகுதான் நன்றி உரை சொல்வோம். நம்முடைய அடுத்த நிகழ்வு குறித்த ஒரு அறிவிப்பு, நீங்க செந்தில், நம்ம அடுத்த நம்முடைய அடுத்த புத்தகம் நடராஜன் பாரதிதாஸ் எழுதிய ஒரு சகலக்கரா சவரக்காரன் பராக் என்கிற கவிதை நூல். சமீபத்துல வெளியிடப்பட்ட இந்த கவிதை நூல் ஒரு வாசகர்கள் மத்தியில ஒரு பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நூலை பற்றி எனக்கு சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் எனக்கு இந்த நூலை பற்றி அவர்கள் சொன்னார்கள். நான் அவர்களையே அறிமுகம் செய்தால், நீங்களே அறிமுகம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டேன். அவர்களும் இசைந்துள்ளார்கள். அடுத்த வாரம் சனிக்கிழமை இந்த நூலை நாம் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். நூலினுடைய ஆசிரியர், இது ஒரு கவிதை நூல், நடராஜன் பாரதிதாசன் பங்கேற்க இருக்கிறார்.
பல வாழ்வியல் அனுபவங்களையும் அரசியலையும் இணைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய அருமையான கவிதை நூல். இந்த நூலை பற்றிய அறிமுகம் அடுத்த வாரம் நடைபெறுகிறது என்ற தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில ஒரு மிக அற்புதமாக அமைந்த நிகழ்ச்சியாகத்தான் நான் கருதுகிறேன். நான் கேட்டவுடன் மிக மகிழ்ச்சியோடு இந்த நூலை அறிமுகம் செய்வதோடு அதுல இணைந்து கொள்வதற்கு அரவிந்த் நாராயண் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். நான் அவருடைய நூலை தற்போது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு படிக்க வேண்டிய ஒரு நூலாக இருப்பதால் இன்னும் ஒரு 50% அதற்குள் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால்தான் இடையில போட்காஸ்ட் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு போய் அவர் அளித்த பேட்டியையும் நான் கேட்டதால் எனக்கு ஓரளவு அந்த நூலுடைய அடிப்படையான விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. ஒரு மிக அருமையான நூலாக நான் இதை பார்க்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு பாரதி டிவி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் தனியாக இந்த நேரலையும் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. வேறொரு முக்கியமான நிகழ்ச்சி பாரதி டிவி நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் தனியாக நேரலையில் அவர்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இது தொடர்ந்து நீங்கள் யூடியூப்லயும் இருக்கும், பேஸ்புக் பேஜிலையும் இருக்கும். இதை பார்த்த நண்பர்கள் தயவு செய்து, நான் மற்ற நூலுக்கு சொல்வது போல் இதை சொல்லவில்லை, இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியாத பல உண்மைகள் பொதிந்து கிடக்கிற ஒரு நூலாக இந்த நூல் வந்திருக்கிறது. வரலாறு என்பது பொதுவாக இதற்கு முன் நடந்த, நீண்ட காலத்திற்கு முன் நடந்த விஷயங்களை நினைவுபடுத்துவதாக இருக்கும். இந்த நூல் என்பது ஒரு 3 ஆண்டு கால வரலாற்றை நம் கண்முன் நிறுத்துகிறது. எமர்ஜென்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு, நீண்ட 40-45 ஆண்டு ஆகுது. ஆனா இந்த 3 ஆண்டுகளில் என்னென்ன நடந்து முடிந்திருக்கிறது என்று பார்த்தால் பயங்கரமாக இருக்கும். இரவு நமக்கு தூக்கம் வராது. அந்த அளவு இந்த நிகழ்வுகளை தொகுத்து நமக்கு முன்னே அவர் வைத்திருக்கிறார். நம்மளுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய ஒரு தன்மையுடன் நூல் இருக்கிறது. இந்த நூல் வெறும் ஒரு என்ன சொல்வது, சட்ட விதிகளை பற்றி விவாதிக்கக்கூடிய நூல் அல்ல. இந்த நூல் it is about human rights, the way the nation is going back. அதாவது நாடு எப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்கிறது, என்ன மாதிரியான அபாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மிகுந்த தகவல்களோடு நூல் சுட்டிக்காட்டுகிறது. எனவே இந்த நூல் அவசியம் தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக அதற்கு அரவிந்த் நாராயண் ஒப்புதல் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். Arvind Narayan, this book has to be brought out in Tamil soon. I hope you will agree with my point. In that connection, let's be in touch. We will try to bring it in Tamil as early as possible. And I will, with that concluding remark, I once again thank you for your presence. Apart from that, நான் திரு கணேசனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னா, அவரை நான் நூல் அறிமுகப்படுத்த தான் கூப்பிட்டேன். அவர் அவரை தெரியாம ஒரு இக்கட்ல நான் திடீர்னு மாட்டி வச்சுட்டேன். இந்த என்டையர் டிஸ்கஷனை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, வித்தவுட் இஸ் பர்மிஷன் I have taken him for granted. But he did that job. ரொம்ப அருமையாக, மிக சிறப்பாக அந்த பணியை செய்து முடித்தார். அவரிடம் ஒரு பொறுத்தள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் அவர் ஒரு மிக அருமையான பணியை இங்க செய்திருக்கிறார். வாசகர்களுக்கு இந்த நூலுடைய தகவலை மிக சிறப்பாக சாராம்சத்தை போட்டு சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கும் நன்றி. பார்த்திபன் ரத்தவேல் அவர்கள் மிக சிறப்பாக இதை உன்னிப்பாக கவனித்து அவர் ஒரு அருமையான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அந்த வாசகர். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற, அதாவது முகநூல் நேரலையிலேயும் பாரதி டிவியிலேயும் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாசகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அவர்கள் நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி இதை பலருக்கும் பகிர வேண்டும், விவாதிக்க வேண்டும். விரைவில் இந்த நூல் உங்கள் கையில் தமிழில் தவழச் செய்வதற்கு நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.